ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா, நான் ஒரு யங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டாக்டரோட பேசுகிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஸோ நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக பிஜி பண்ணி ஆர்த்தோபீடிக்ஸில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ பிகாஸ் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ லெட்ஸ் லேர்ன் மோர் அபவுட் ஹிம். ஹலோ அண்ணா. So yeah, இப்போ நான் ஒரு சில questions கேட்க போறேன் so that you will know about him, like அவங்களுடைய journey பத்தி and also tips, everything is included. So let's begin the video. அண்ணா, இப்போ நீங்க உங்களுடைய journey நீங்க சொல்றீங்களா? Because viewers first could you please introduce yourself and your journey also? Hello everyone, I'm Dr. Jeeva. I'm an orthopedic surgeon. I'm practicing in Kanjipuram. So basically I'm from Chennai. So I've done my schooling in Chennai. So we didn't have a neet at the time. Neet UG கிடையாது. So everything was based on plus 2 scores. So I got good scores in plus 2 and good cutoff. So luckily I got in a government institution, Government Vellore Medical College. So I joined in 2008 and I completed in 2014. So MBBS was years கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு because of especially during the internship it was very hard. ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது, ப்ராப்பர் ஃபுட் இருக்காது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ and same times you have to study. I had to stay in hostel, so you have to be separated from parents. So after all that you have to still concentrate on your studies and எல்லாம் படித்து successfully I completed MBBS in 2014. So after that so everyone prefers, I wanted to do a post graduation as soon as possible. So I started planning for that. இப்போ நிறைய பேர் பிஜியில் நிறைய பேருக்கு நிறைய லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேஷன் இருக்கும். பட் ஆனால் லைக் வாட் யூ திங்க் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஆம்பிஷன் வச்சு ஒன்லி ஒன் திங் அது மட்டும் வச்சா போதுமா, இல்லை இல்லை யூ ஷுடன்ட் திங்க் மோர், இல்லை அதை பற்றி பிஜி பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லைக் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிகாஸ் மெனி ஆர் கெட்டிங் டிப்ரெஸ்ட், எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பிஜி பற்றி அண்ட் ஆல்சோ அதை பற்றி கூட. ஸோ பிஜி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் தே கம்ப்ளீட் MBBS ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ தே டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் தே வாண்ட். இன்டர்ன்ஷிப் அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், பட் ஸ்டில் என்ன பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவே இருக்காது. நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, பட் எது சூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஆல்வேஸ் ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் அ சிங்கிள் ஆப்ஷன் ஆல்வேஸ் ஹவ் சம் 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ ஒரு பேக்கப் மாதிரி. ஸோ in that case you don't feel very stressed and ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் யூ கெட் டிஸ்ட்ராக்டட், ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டட் ஆப்ஷன்ஸோட இருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ யா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஒரே ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் டிப்ரெஸ் ஆகி ஐயோ இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆனால் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வை பிகாஸ் இப்போ அதே மாதிரி நிறையவும் வச்சுக்காதீங்க. தட் இஸ் ஒன் மோர் திங் அண்ணா சொன்னது. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய வச்சிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான், ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட் டு நோட். அண்ட் யா, ஸோ பிஜி எங்கே படிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆஃப்டர் MBBS I worked in a private hospital. So ஒரு 1 year I had to work. Side by side I was preparing for PG. So I thought அப்படியே படிச்சு we can get through PG, but PG entrances are really tough. So I had go to multiple attempts. So அப்புறம் ஸ்கோர் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ I quit the work and I concentrated on studies full time. So then I got diploma in orthopedics in Madras Medical College. So I joined in Madras Medical College in 2016 to 18. And immediately after that I wrote all India entrance and got DNB in orthopedics. So I joined in Apollo Hospital, Chennai Greaves Road. So 2 years I completed in DNB orthopedics in Apollo. So I cleared all exams in first attempt. ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். பிஜி எம்எம்சியில் கிடைக்கிறது இட்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட், பட் அண்ணாக்கு எம்எம்சிலே கிடைச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ தட் இஸ் வை இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். லைக் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் மோர் டு லேர்ன் அபவுட் ஹிம்.
அண்ட் ஆல்சோ ஒன் மோர் பாயிண்ட் அண்ணா சொல்லியிருந்தாங்க. ஐ வுட் லைக் டு ஹைலைட் தட். என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒர்க் பண்றாங்க. ஸோ அதுவும் இல்லாம பிஜிக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஸோ ஃபுல் டைம் எப்போ வந்து இதுக்கு வச்சாங்களோ, ஸ்டடீஸ்க்கு மட்டும் வச்சாங்களோ, ஹி வாஸ் ஏபிள் டு கிராக் இட் இன் அ வெரி குட் மேனர். ஸோ அது கூட பாயிண்ட் டு நோட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து நான் கேட்க போறேன். லைக் அவங்களே சொல்லட்டும், உங்களுக்கு இன்னும் பெட்டரா சொல்லுவாங்க. So first achievement வந்து through all the UG and PG exams I've cleared everything in first attempt, and it's a very difficult, especially D&B வந்து first attemptல clear பண்றது it's a very difficult task. All India entrance நால it's centralized correction, so it's very difficult to clear, but proper method of studying இதெல்லாம் இருந்தால் ஈஸியாக clear பண்ணிடலாம். And I've presented papers in many conferences, and I've got a gold medal in Tamilnadu state conference, and I have worked in Apollo hospital. I've seen a lot of latest techniques and surgeries, and it gives me more specialization into the deep into the subject. ஸோ அதுதான் ஹைலைட். கோல்டு மெடலிஸ்ட் கூட. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ சர்ஜரின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ வாட் டைப் ஆஃப் சர்ஜரி யூசி, அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ சர்ஜிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஷர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சர்ஜரியில் இன்வால்வ் ஆகுமோ, ஸோ தட் கிவ்ஸ் அ மோர் லேர்னிங் இன் டு த சப்ஜெக்ட். ஸோ ஃபார் மீ ஆர்த்ரோபிளாஸ்டி இஸ் மை specialty, subspecialty kind of thing. So knee replacements, hip replacements, that's what I specialize in. Also arthroscopic surgery, keyhole surgeries of joints, and then spine surgeries also we do. So mainly trauma surgeries only you learn in the PG, and if you get a chance to do in a better hospital like Apollo, you can learn all type of surgeries. இப்போ ப்ரெசென்ட்டாக அண்ணா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இன் காஞ்சிபுரம். ஸோ ஸோ இந்த அண்ணா கிட்ட வந்து இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் கேட்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச். ஸோ அண்ணா இப்போ வந்து டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் லைக் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் நீங்கள் எப்படி படிச்சீங்க? பிகாஸ் டெஃபினெட்லி சம் பீப்புள்ஸே 3 times புக் படித்தோம். ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்தோம். ஒரு சில பேர் வந்துட்டு நோட்ஸ்லாம் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஹைலைட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ பிஜி ப்ரிப்பரேஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஹேவ் டு நோ த கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ ஏன்னா வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அப்படியே ரிப்பீட் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்டாக அந்த நியூ கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ வந்து மெயினாக அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ஓன் மெத்தட் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இட் மே டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் அதை வந்து எக்ஸாம் டைமில் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஃபார் எனி எக்ஸாம்ஸ், ஈவன் ஃபார் பிஜி எக்ஸாம்ஸ் ஆர் யூஜி எக்ஸாம்ஸ், எல்லாமே நோட்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் ஃபைனல் டைம்ஸ் ரிவிஷன் அப்போ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தட் இஸ் மை மெத்தட் ஆஃப் டூயிங். ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நிறைய பேர் ரொம்ப பயந்துருவாங்க. ஒரு சில பேர் படிச்சு கூட ஐயோ எக்ஸாம் வருதுன்னு டென்ஷன்லேயே லைக் பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? ஹவு டு ஹேண்டில் ஆர் வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போது இட்ஸ் வெரி காமன், வெரி காமன் பிகாஸ் ஆஃப் த க்ரோயிங் காம்படிஷன். அது ஸோ என்ட்ரன்ஸ் அப்போ தேர் கெட்டிங் மோர் ஸ்ட்ரெஸ். அதர்வைஸ் ஆல்சோ மெடிக்கோஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸ்டடிங் அப்போது. ஸோ ஒரு பீப்புளோட டாலரன்ஸ் டு ஸ்ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஈச் ஒன் வந்து தே ஹேவ் டு டெவலப் தேர் ஓன் மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்க்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறன்ட்டு அன்னெசரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் எஸ்பெஷலி இப்போது ரீசெண்டாக வந்து மெடிக்கோஸ் கிட்ட சூசைட் ரேட்ஸும் இட் இஸ் பிகம் மோர். ஸோ வந்து ஆல்வேஸ் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து ஒன்லி நெக்ஸ்ட், இட் கம்ஸ் நெக்ஸ்ட். அண்ட் ஈச் ஒன் வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும் அவங்க ஓன் மெத்தட் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்வேஸ் யூ ஷுட் பி ஃப்ரீ டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலாம், ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நடுவுலேயே வந்து டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. நீட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி வந்து ஐ கான் டூ இட் எனி மோர், ஈவன் ஆஃப்டர் டூயிங் திஸ் ஐம் டிஸ்கரேஜ், லைக் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கேசஸ் இருக்கு. லைக் தட் ஸ்டூடெண்ட் லைஃப், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் லைஃப். ஸோ வாட் டு யூ திங்க், வாட் மோட்டிவேட்ஸ் தெம் டு ஸ்டடி, வாட் புஷஸ் தெம் டு ஸ்டடி, எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ கிளியர் கட் கோல். ஸோ ஐ ஹேவ் டு கோ இன் டு திஸ் ஸ்பெஷாலிட்டி, இல்லை திஸ் கெரியர், திஸ் பாத் ஐ வாண்ட் டு கோ அப்படி இருந்தேன்னா யூ கேன் கீப் ஆன். ஓகே, ஸோ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு ஹாவ் அ கிளியர் கட் கோல் அண்ட் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். ஸோ அதுதான் வந்து இட் புஷஸ் யூ இன் ஈச் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸோ ஐ வாண்டட் டு டூ
PG. I had few options, so I want to do as early as possible. டைம் வேஸ்ட் பண்ணான்னு இருந்தேன். ஸோ பட் நான் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதியிருந்தேன், ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர். ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஐ couldn't get a proper rank. ஸோ இட்ஸ் நேச்சுரல் டு கெட் டிப்ரெஸ்ட், நேச்சுரல் டு கெட் டிமோட்டிவேட்டட். பட் அது வந்து யூ ஹவ் டு நோ ஹவு டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் we can go and we can achieve. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு தடவை அச்சீவ் பண்ண முடியலையே, டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஷுடன்ட் கெட் டிமோட்டிவேட்டட் ஆர் டிப்ரெஸ்ட். யூ ஹவ் டு கீப் புஷிங் யுவர் செல்ஃப். ஸோ நத்திங் கம்ஸ் ஈஸியர் இன் லைஃப். யூ ஹவ் டு ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் இட். ஓகே, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற ஒரு கேள்வி, அனாட்டமி எப்படி படிக்கணும், இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு அண்ணாவை கேட்க போகிறேன். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? anatomy and also other basic subjects வந்து it doesn't looks very important starting stageல, but once you go to the final subjects அப்போ தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஈவன் ஃபார் பிஜியில் சர்ஜிக்கல் ஃபீல்டு எடுக்கிறீங்கன்னா அப்போ தான் வந்து யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் anatomy. ஸோ anatomy is the very basic thing for medicine. ஸோ அது வந்து you have to be thorough in it. அண்ட் நிறைய மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூ கேன் யூஸ் சார்ட்ஸ், இல்லஸ்ட்ரேட்டிவ் வீடியோஸ், அதெல்லாம் பார்த்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ anatomy வந்து யூ ஹேவ் டு இமேஜின்னா 3D way. Okay, so அப்போ வந்து இட் gives you better understanding. அண்ட் ஆல் அதர் பேசிக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியலனாலும் பட் ஓவர் த இயர்ஸ் அதுதான் வந்து இட் gives a strong பேக்கப் ஃபார் மெடிசன். anatomy பேசிக்காக வந்து இமேஜஸ். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் யூ பிக்சரைஸ் அண்ட் அதை வந்து வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து gives a better understanding. அண்ட் ஒன்ஸ் யூ கீப் ப்ராக்டிசிங் ட்ராயிங் த திங், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. அங்கே போய் சடனாக வந்து நியூவாக வரையலாம் முடியாது. அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் பிஃபோர் you got to do it in the exams. So anatomy you have to keep on practicing the images, drawing, and you have to write down, make notes and all. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இமேஜஸ் பார்த்து படிக்கணும்னு சொல்லி. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்களும் வரைஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான், நிறைய வரைஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து நிறைய நிற்கும், லைக் புரியும், மண்டையில் நிற்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிகாஸ் அட் அ டைம் நீங்கள் போய் பண்ணால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் இஸ் வை anatomy மோஸ்ட்லி வந்து டயக்ராம் பிக்சர்ஸ்னால இமேஜஸும் பாருங்க, ப்ளஸ் நீங்களும் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் மோர் கொஸ்டின், ஆர்த்தோபெடிக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த சர்ஜரிலாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை படிக்கிற அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இல்லை அதை பற்றி என்ன, what do you like to share, bro? So orthopedics generally deals with diseases of bones and joints of all kinds. Mainly வந்து trauma, fractures. So how do you deal with fractures? அதுக்கு சர்ஜரிஸா இல்லை அதர் ஃபார்ம் ஆஃப் பிஓபி அந்த மாதிரி போடுறோமா? அண்ட் joints and spine, how we are dealing with those conditions. ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஆர்த்தோபெடிக் ஆஸ்பிரன்ஸ் வந்து மெயின்லி பேசிக்ஸ் anatomy வந்து they should be very well known. ஸோ அது அண்ட் லைக் ஆல் அதர் சர்ஜிக்கல் ஃபீல்ட்ஸ் வந்து யூ ஹவ் டு கிவ் மோர் டைம் டு சர்ஜிக்கல் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ நிறைய சர்ஜரிஸ் அசிஸ்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலி வந்து they won't give, you won't get more chances. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அசிஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ we have to learn. ஸோ நிறைய இன்ஸ்டியூஷனில் இப்போ வந்து தேர் நாட் டீச்சிங் மச். ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளே அசஸ் பண்ணி நம்மளே படிச்சுட்டு சர்ஜரிக்கு போனால் we can learn more about the subject. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் இப்போ வந்து பயங்கர டெவலப்பிங் ஸ்பெஷாலிட்டி. ஸோ லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ், இம்ப்ளான்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. மோர் ஆஃப் ரிசர்ச் வந்து இட்ஸ் பீன் applied into orthopedics. So it's a very good field to pursue. So all the best to all those aspirants who want to choose orthopedics. தேங்க்யூ ப்ரோ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தோபெடிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல பிரான்ச், அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு anatomy வந்து ரொம்ப லைக் ரொம்ப ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து anatomy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா படிங்க, ஆர்த்தோபெடிக்ஸ் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சஜஷன். ஸோ இதுவரையும் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் இட் வாஸ் வெரி இன்ஸ்பிரேஷ்னல், எனக்கு இன்ஸ்பிரேஷ்னல். பிகாஸ் கோல்டு மெடல் அடித்தது, அப்போலோவில் ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சர்ஜரி, இதெல்லாமே வந்து வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் ஐ ரியலி லைக் இட். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் ஆல் த நீட் ஆஸ்பிரன்ஸ், ஈவன் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு டெஃபினெட்லி பிஜி படிக்கிற டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். So hopefully you all liked it. Thank you Anna for the time and the tips and tricks that you have shared for us. Thank you so much, and we wish you a very successful life. இன்னும் வந்து நீங்கள் இன்னும் நிறைய சாதிச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ யா உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இன்னும் வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒரு இன்ஸ்பிரேஷனலுக்காக தான், மோட்டிவேஷனுக்காக தான் பண்ண வீடியோ. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் யூ வில் பி நோட்டிஃபைட் அபவுட் ஆர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.